கலப்பை பதிப்பக புத்தக கடை தொடர்ச்சியாக நூல் விமர்சன கூட்டங்களை வாய்ப்புள்ள போதெல்லாம் நடத்தி வருகிறது. இந்த முறை 3 நூல்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. மிகவும் தற்செயலாக நீர்வழிப்படுவும் தேவி பாரதி எழுதிய நீர்வழிப்படுவும் நாவலை பேச இருந்த கவிஞர் கதிர் பாரதி அவர்கள் சிறிய உடல்நலைக்குறைவினால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இயலவில்லை. கவிஞர் தேவி பாரதி எப்படி சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரோ அதே போல் கவிஞர் கதிர் பாரதி அவர்களும் இளைஞர்களுக்கான யுவ புரஸ்கார் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேறொரு நிகழ்ச்சியில் அவர் வந்து பேசுவார் என்று நம்புவோம். அதாவது சாகித்ய அகாடமி விருது வாங்கின ரைட்டரை சாகித்ய அகாடமி அடுத்த ஜென்ரேஷன் ரைட்டர் பேசுகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். எனக்குல அதாவது அதேனால அந்த எழுத்தாளர் தேவி பாரதிக்கு உடல்நலம் சரியில்லைங்கிற ஒரு தகவலை வந்தது. அவர் நலம் பெற வேண்டும் என்று நம்ம அனைவருமே நினச்சிக்கிறோம். அடுத்தது ரொம்ப சிம்பிளான நம்மக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்ம தோழர் அவசரமாக கிளம்ப வேண்டி இருக்கிறதுனால சிம்பிளாக திட்டமிட்டபடி முடிச்சிடும். நானே வரவேற்புரையோட நானும் பேசுகிறதா இருந்தது. இந்த பூத்த கரிசல் நிகழ்ச்சி அந்த சிறுகதை தொகுப்பை வந்து பூத்த கரிசல் வந்து இப்போ கரிசல் செம்மண் கரிசல் இப்படி ரெண்டு லேண்ட்ஸ்கேப் எங்கள் பகுதியில் உண்டு. பூத்த கரிசல்ங்கிறது வந்து எப்படின்னா ஒரு செழிப்பான ஒரு நிலப்பகுதியை குறிக்கக்கூடிய, இப்போ பூமி காஞ்சி கிடக்கும்போது வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நல்லா மழை பெஞ்சு ஆவாரம்பூ, துத்திப்பூ, சங்கம்பூ, செந்தட்டி செடி இதெல்லாம் நல்லா ஒரு செழிப்பான காலத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா துத்திப்பூவை பார்த்தா தங்க கலரில் இருக்கும். ஒரு செழிப்பான காலத்தை தான் பூத்த கரிசல்மாங்க. ஒரு முல்லையும் பூத்தியோடு நம்ம சங்க இலக்கியத்தில் படித்தோம்ல, ஒரு மங்களகரமான ஒரு சொல்லாடல் தான். நான் நிறைய செய்திகளை இதை பற்றி பேசலான்னு இருந்தேன். கொஞ்சம் பேரே வந்ததுனால தான் எதை பேசுகிறதுங்கிறது ஒரு மாதிரி நம்ம ஒரு 10 பேருக்குள்ளே தான் இருக்கிறோமா, அது எல்லாமே நன்கு ஒரு தெரிஞ்சவங்க. எப்படி சரி சுருதி டிவி மூலமாக பல பேருக்கு இந்த நிகழ்ச்சி செல்லக்கூடியதுனால இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறத நினச்சி நான் பேசிக்கிறேன். அந்த கருத்து மக்களுக்கு போய் அந்த நிகழ்ச்சியோட விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேருங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சற்று சுருக்கமான ஒரு உரையாகவே முடித்துக்கொள்கிறேன். அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ நான் வந்து தொடர்ச்சியாக வட்டாரம் சார்ந்து வாசிக்கக்கூடியவன். நான் வந்து தென்பகுதி வட்டாரத்தை சேர்ந்தவன். தென்பகுதி வட்டார எழுத்துக்களை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வட்டார எழுத்துக்கள் தான் என்னோடய முதல் ப்ரிப்ரேஷன். அதிகமாக எல்லாமே ஓரளவுக்கு கவனித்து நான் வாசிப்பேன். இப்போ இந்த கரிசல் இவர் வந்து இப்போ பூத்த கரிசல் நூலாசிரியர் வந்து சி முருகன் வந்து எப்படின்னா சாத்தூர் வட்டார பகுதியை சேர்ந்தவர். இது சாத்தூர் வட்டாரம், இந்த கோயில்பட்டி வட்டாரம், இந்த வட்டாரம்லாம் வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கரிசல் இலக்கியத்தில் இந்த பகுதியில் இருந்து மிகப்பெரிய பல சாதனைகள் நடந்தது வந்து தமிழ் இலக்கிய உலகத்துக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அழகிரிசாமி, கீராவிலிருந்து பெரிய பெரிய சாதனைகள், பூமணி, சோதர்மன், இப்படி கணக்கு வழக்கில்லாத அளவற்ற எழுத்தாளர்கள் வந்து பல சாதனைகள் படைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வட்டார வழக்கு எழுதும்போது சில தகவல்கள் வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவர் 80கள் அந்த பகுதியில் எழுதியிருக்கிறாரு. இப்போ பூத்த கரிசல்னால் சிலருக்கு சொல் வந்து தெரியாமல் இருக்கலாம். குறிப்பாக வட்டார வழக்கு பற்றி ஒரு போயம் எழுதினாலோ, இப்போ எரிசோருங்கிற கவிதை நூலை வந்து அவர் விடுதலை செய்து எழுதினார். அந்த சொற்கள் எனக்கே சில சொற்களை போய் நான் போய் அவர்கிட்ட சந்தேகம் கேட்டேன், இந்த இதுக்கெல்லாம் பொருள் என்ன அப்படின்ட்டு. இதில் பதிவு செய்ய வேண்டிய இந்த தலைப்பை ஒட்டி பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், வட்டார எழுத்துக்கள் எழுதும்போது இந்த சொற்கள் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னா, இப்போ 80களில் நடந்தாலும் சரி, இப்போ கண்டெம்பரரி இந்த காலத்தில் ஒரு சொல்லை நம்ம பயன்படுத்தினாலும் அந்த மக்கள், அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து அந்த சொற்களை பயன்படுத்துகிறாங்க. இப்போ சாத்தூரில் அந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க, குக்கிராமத்தில் அந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க. அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய எழுத்தாளர்கள் அவங்க ரைட்டராக மாறும்போது அந்த சொற்களை வந்து புழக்கத்தில் அவங்க பதிவு பண்ணும்போது அது நியாயமான ஒரு விஷயமா இருக்குது. புரியவில்லைங்கிட்ட கூட மக்கள் வாழ்கிறார்கள், அந்த சொல்லும் வாழ்கிறது. ஆகவே வட்டார சொற்களை எழுதுவதற்கு எந்த தயக்கமும் கூடாது என்பதை என்னுடைய அந்த ஒரு நடைமுறை அனுபவமாக நான் இந்த தலைப்பை வைத்து சொல்கிறேன். அப்புறம் பூத்த கரிசலை பற்றி சொல்லும்போது எப்படின்னா, வித்தி வானோக்கும் புன்புலம் அப்படின்னு புறநானூற்று பாட்டு இருக்குது. இந்த பாட்டை நானே கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லலை. ஏற்கனவே இந்த பாட்டை வந்து வித்திவானுக்கும் வியன்புலம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதின வழக்கறிஞர் எழுத்தாளர் ரவீந்திரன் அவர்கள் இதை குறிப்பிட்டிருந்தார். தற்செயலாக தர்மன் அவர்களும் இந்த பாட்டு புறநானூற்று பாடல் பேராசிரியர்லாம் வந்திருக்காங்க. அதே இன்னொரு வந்து கார்புறம் தந்த நீருடை வியன்புலம் அப்படிங்கிற ஒரு புன்புலம்னா புஞ்சைக்காடு. அதாவது இந்த உளுந்து, பாசிப்பேறு, தட்டைப்பேறு இதெல்லாம் விதைச்சி விட்டோம்னா
3வது நாள் 2வது நாள் 3வது நாள் சல்லுன்னு முளைச்சி அப்படியே ஒரு பசுமையாக ஒரு விண்மீன் மாதிரி முளைச்சி வரும். அதைத்தான் அது புன்புலம் அப்படிங்கிற சங்க தமிழ் புறநாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி விரிவாய்ப்பட்ட வியன்கண் மாநிலம் அப்படிங்கிற வார்த்தை, இது வந்து எப்படின்னா, இது வந்து அகப்பாடலாக இருக்குது, அகநானூரில் வருது. இது வந்து எப்படின்னா ஒரு வறண்ட கரிசலை குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. சரி, ஓகே. ஒரு கரிசல் பற்றி ஓரளவுக்கு நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் இந்த தொகுப்பில் உள்ள கதைகளை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு 16 கதைகள் இருக்குது. 16 கதைகள்னால் நான் நம்பர் லிஸ்ட்டு போட்டு இத்தனை கதை இருக்குது எண்ணி அப்படி அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இந்த கதை இருக்குது, இந்த கதை இப்படி இருக்குது, 1வது கதை 2வது கதை அப்படி நான் திட்டமிடலை. 16 கதைகளில் நான் வாசிக்கும்போது இவர் முதல் இவருக்கு இந்த நூலாசிரியருக்கு வந்து இது வந்து முதல் தொகுப்பு. முதல் தொகுப்புன்னா அதுக்கான ஒரு எளிய நடை, ஒவ்வொரு மனிதருக்கும் தனி வாழ்க்கை இருக்கிறதுனால புதிய கண்டென்ட்டுகள் வந்து அந்த முதல் தொகுப்பில் வருது. ஆனால் இது ஒரு அதாவது சமகால சீரியஸ் ரைட்டர்ஸ் எழுதக்கூடிய ஒரு மொழி நடை இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது எப்போவுமே அது முதல் தொகுப்பில் வந்து பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ப்ரொஃபஷனல் ரைட்டராக இல்லாமல் ஒரு பணிகளில் இந்த மாதிரி இருந்துட்டு தங்கள் அனுபவங்களை எழுதும்போது அது இது மாதிரி நிறைய தொகுப்புகள் வந்திருக்குது. ஆனால் அதை ஒரு குறையாக சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பதிவாக நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் கண்டென்ட் வந்து ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அது வந்து புதுசாக இருக்குது. இந்த 16 கதைகளில் எனக்கு பிடிச்ச கதை, நான் புக்கை தொடாமல் பேசிடுவேன், அதான் தொடாமல் பேசணுங்கிறது ஒரு முடிவு. 16 கதைகளில் ஒரு கதை வந்து இந்த கசந்த கல்யாணம்ன்ட்டு ஒரு கல்யாண கசப்புன்ட்டு ஒரு கதை. அந்த கதை வந்து ஏன் அந்த கதையை நான் சொல்கிறேன்னா, ரொம்ப ஒரு அதாவது ஃபஸ்ட் டைம் ரைட்டர் அப்படின்னு சொல்கிறதில்ல, அந்த கண்டென்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். எப்படின்னா கரிசல் காட்டு எழுத்தாளர் மன்னாதி மன்னன் கு. அழகிரிசாமி எப்படி 2 சகோதரர்கள், 2 பெண்கள், 2 ஆண்கள், இப்படி அளவற்ற எளிய மக்களுடைய ஒரு கதையாக இருக்கும். ஆனால் அந்த கண்டென்ட் வந்து மிக பொறுமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இந்த கதையில் இருக்குது. என்ன கதைன்னா, அந்த கசந்த கல்யாணம் எப்படின்னா, அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு முத்துராஜ்னு ஒரு கேரக்டர், ஒரு பாத்திரம், அதுக்கு வந்து பார்வதி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மனைவி, ஒரு குழந்தை, செல்லம்மா பேர். இது என்ன ஆகுதுன்னா, இவங்க திருமண வாழ்க்கையில் ஒரு இந்த பாப்பாவுக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது அந்த பார்வதி அம்மா வந்து இறந்துடுறாங்க. இறந்த உடனே இப்போ உழைக்கும் மக்கள் வாழ்க்கையில் வந்து 2வது கல்யாணங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். நீங்கள் ஹெர் ஸ்டோரிஸ்லாம் வந்துருக்கீங்க, பெண்ணி எழுத்தாளர்கள் பலர் இருக்கிறீங்க. 2வது கல்யாணம் ரொம்ப ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த அம்மா சவதி அள்ளிட்டு இருப்பாங்க, இந்த அம்மா மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க, இந்த அம்மா சோறு பொங்கிட்டு இருப்பாங்க. அந்த வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்காக அவங்க இயல்பாகவே ஒரு திருமணத்தை முடிச்சிருவாங்க. அவங்க செஞ்ச அந்த கிராம வாழ்க்கையில், அந்த நடைமுறை கிராம வாழ்க்கையில் அந்த பெண் பாத்திரம் என்ன ரோல் செய்தோ அதை 2வது வரவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் நிறைய உறவு சிக்கல்கள், பல இதுகள் நம்ம இதுக்கு முன்னாடி பல கதைகள்லையும் படிச்சிருக்கிறோம். இதில் என்ன மாதிரின்னா, இந்த 2வது கல்யாணம் முடிக்கும்போது இவருக்கு பொண்ணு தர முன் வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முதல் தாரத்துக்கான அந்த குழந்தைய அவங்க வந்து நாங்கள் இவங்க கூட இருக்கக்கூடாது, அவங்களோட அவங்க பாட்டி வீட்டில் கொண்டு விட்டால் தான் நாங்கள் பொண்ணு தருவோம்னு ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. அவ்வாறு நிபந்தனை விதிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நிபந்தனைக்கு வந்து இவங்க ஒத்துக்கிறாங்க. முத்துராசு ஒத்துக்கிட்டு வந்து அந்த திருமணத்தை முடிச்சுக்கிறாரு. அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்கள அந்த முதல் தரம் அந்த பாட்டி வீட்டில் விட்டு வந்துடுறாங்க. இவங்க இப்போ 2வது சாமுண்டீஸ்வரன் ஒரு பாத்திரம், இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு இவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு பையன் பிறக்கிறான். ஒரு 3 ஆண்டுகள் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. போகும்போது அந்த இவங்களோட திருமண வாழ்க்கை கசந்துடுது. கசந்து அந்த சாமுண்டீஸ்வரங்கிற பாத்திரம் வந்து வேற ஒருத்தரோட அஃபேர் ஆயிடுது. அப்படி அஃபேர் ஆகும்போது என்னதுன்னா, அதை வந்து இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய பஞ்சாயத்துகள், வழக்கமான நடக்கும்ல அடிதடிகள் எல்லாம் நடக்குது. அது எதுவுமே பண்ண முடியல. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த அஃபேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுது. ஸ்ட்ராங்காகி அவங்க 2 பேருமே நம்ம ரீசெண்டாக உடன்போக்கு ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அதாவது எஸ் ஆகிடுறாங்க. எஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அதை இது பண்ண முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப தற்செயலான ஒரு ட்விஸ்ட்னா கூட, அந்த ஒரு குழந்தை இருக்குது, 3 வயசு குழந்தை, அதை வந்து அவங்க கூட்டிகிட்டு போகலை, விட்டுட்டு போயிடுறாங்க. முதல் கல்யாணம் முடிக்கும்போது ஒரு குழந்தை அவங்க இருக்கிறாங்க, அதை கொண்டு அங்கே விட்டுறாரு. இப்போ இவர் என்ன செய்வாரா அப்படிங்கிற மாதிரி அந்த ரொம்ப யதார்த்தமாக வந்து ஒரு சம்பவமாக இருந்தால் கூட அது வந்து ஒரு நுட்பமான ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அதை இவர் எப்படி இப்போ இந்த குழந்தைய கொண்டு மறுபடியும் அவங்க பாட்டி வீட்டிலே விட அந்த மாதிரி இல்லாமல், எப்படி அந்த குழந்தைய முதல்ல விட்டுட்டு வரும்போது நான் சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி விட்டு வந்திருப்பார்.
இப்போ என்ன செய்கிறாருன்னா, அந்த தவறை நிறைவு செய்யும் பொருட்டு இந்த பையனையும் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய போய் கூப்பிட வரப்போவார். கூப்பிட போய் கூட்டிகிட்டு வந்துடுவார். கூட்டிகிட்டு வந்து அது அந்த குழந்தை வந்து இதுக்கு அக்காவா, இந்த பையனுக்கு அக்காவாக இருக்கும். ரொம்ப அந்த மாதிரியே ஒரு முடிவை அவர் எடுப்பார். இந்த கதை வந்து ஒரு நுட்பமான இடத்தை தொட்டது. ஆனால் இந்த கதையோட ரைட்டப் வந்து ரொம்ப வழக்கமான ஒரு முதல் தொகுப்பு எழுத்தாளருக்கான ஒரு இதாக இருந்தால் கூட இந்த கண்டென்ட் வந்து உண்மையிலே வேறு லெவல். கரிசல் மாஸ்டர்ஸோட இடத்துக்கு வந்து இந்த கதையோட கண்டென்ட் இருந்தது. அது ஒரு முக்கியமான கதையாகப்பட்டது. அடுத்து வந்து இப்போ கரிசல் பற்றி எழுதும்போது வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இப்போ லேண்ட்ஸ்கேப்பை பற்றி குறையா சொல்கிறேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. வாசக பார்வையில் அந்த குறையா அந்த மாதிரிலாம் நான் அந்த மாதிரி அபிப்பிராயங்கள் எதுவும் கிடையாது. தொகுப்பை பற்றி ஒரு மதிப்பீடு. இப்போ கொங்கு பகுதி எழுதுனா என் ஸ்ரீராம் வந்து லேண்ட்ஸ்கேப்பை பற்றி நிறைய எழுதுவாங்க. எல்லா எழுத்தாளருமே அழகிய பிரிவு எடுத்தால் வேலூர் அந்த லேண்ட்ஸ்கேப்பை பற்றி எழுதுறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எந்த ரைட்டருக்குமே அந்த தங்களோட நிலப்பகுதி. இப்போ கரியோடன் ஒரு நாவல், அதில் ஒரு சிறுகதை தொகுப்பு சாரோன் செந்தில்குமார் எழுதினது. சரியான அந்த அதில் வந்து ஒரு ரொம்ப புதுமையான ஒரு நிலப்பகுதியை வந்து இடம்பெற்றிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ் லிட்ரேச்சரில் வந்து அந்த மாதிரி ஒரு புதுமையான நிலப்பகுதி வந்து இடம்பெறலை. அந்த தொகுப்பு ஏன்னா அந்த வட்டாரம் சார்ந்து நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஒரு வாசகராக தேடி பார்ப்பேன். அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி வர்ணனைகள் எதுவும் இல்லை, சம்பவங்களாக நிறையா இருக்குது. பாத்திரங்கள் அந்த சொல்முறையாக நிறையா இருக்கே தவிர அந்த நிலப்பகுதி குறித்த அந்த இது வந்து கம்மியாக இருக்குது. பிறகு வந்து குறிப்பிடத்தக்க கதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த இதை போக்குற மாதிரி ஒரு சில இடங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இந்த நிலப்பகுதி பற்றிய வர்ணனை இருக்குதா அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் வந்து இவர் சி. முருகன் அவர்கள் வந்து ஆட்சி பணியாளராக இருந்திருக்கிறாரு. ஆட்சி பணியில் இருந்துட்டு காவல் பணியிலையும் இருந்திருக்கிறார். அதனால் இந்த காவல் பணி தொடர்பான இந்த மாதிரி இந்த சம்பவங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து கதையாக இருக்குது. அதில் வந்து ஒரு கதை வந்து இந்த பெண் உடம்புன்ட்டு ஒரு கதை. அந்த கதை வந்து எப்படின்னா, ஒரு பாலியல் தொழில் ஈடுபடக்கூடியவங்க வந்து தங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அதே சூழ்நிலை இருக்க ஒருத்தருக்காக வந்து தங்களை பலி கொடுத்துட்டு அவங்கள வந்து மீட்டெடுப்பாங்க. அந்த கதை வந்து கொஞ்சம் குறிப்பிடத்தக்க கதையாக இருந்தது. நான் புத்தகத்தை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ரெஃபரன்ஸாக பேசுவேன், ஆனால் பார்த்துடக்கூடாது. எப்படின்னா, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக கதைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, அது மெல்ல மெல்ல வருது. 14, 13, 14, 15, 16 அப்படி வந்துடுது. இலவுங்கிற ஒரு கதை. இலவுங்கிற கதையில் வந்து அது நல்ல ஒரு வலிமையான கண்டென்ட்டு. ஆனால் ஒரு சாதிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டு. ஆனால் அது சம்பவமாக தான் இருக்கே தவிர, ஆனால் அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கதையாக இருந்துச்சு. ஒரு சமூகத்துக்குள்ளே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துல மைக்ரேட் ஆகி அங்கே இறந்துருவார். இப்போ எப்படின்னா, நம்ம தமிழர்களை பற்றி உங்களுக்கு தெரியல, இருக்கும்போது கவனிக்க மாட்டான், செத்து நான் தான் அடக்கம் பண்ணுன்ட்டு போய் சண்டை ஓட்டு தூக்கிட்டு இருப்போம். 10 வருஷம் வந்து பார்த்துருக்க மாட்டான். அது தமிழ் மரபில் அப்படி நான் அந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா பார்த்துருக்குறேன். ஆனால் அதுக்குள்ளே நிறைய கண்டென்ட்டு ஒரு வலிமையான விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் ஆக வேண்டியது. ஆனால் அவர் ஒரு வட்டார அந்த நிகழ்வுகளை அதில் ஒரு அணியப்படுத்தியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கவனிக்கத்தக்க கதையாகவும் அதுவும் இருந்துச்சு. அப்புறம் அழுக்குங்கிற ஒரு கதை, ரொம்ப முக்கியமான கதை இந்த தொகுப்பில். அதாவது பொலிட்டிக்கலாக முக்கியமான கதை. முதல்ல நான் சொன்ன கதை வந்து லிட்ரரியாக ரொம்ப டாப்பில் இருந்துச்சு. இந்த அழுக்கு கதை வந்து எப்படின்னா, ஒருத்தன் பாஸ் ஆயிடுவான். அதாவது ஒரு கேள்விக்கு பதில் எழுதுனா பாஸ் ஆயிடுவான், ஆனால் பதில் எழுத மாட்டான். இந்த வினோதம் எனக்கே குழப்பமாக இருந்துச்சு. என்னடா அது கடைசியில் தான் கொண்டு வந்து முடிப்பார். கேள்விக்கு எனக்கு விடை தெரியும், விடை தெரிந்தால் நான் தேர்வில் வெற்றி பெற்று விடுவேன், ஆனாலும் விடையை நான் எழுதவில்லை. அந்த கதையில் அந்த கதைக்காரன் எழுத மாட்டேங்கிறான். அதாவது நான் சில விஷயங்களை குடும்பத்தில் கூட சொல்லுவேன், சில காமெடியான விஷயங்களை கேட்குறான் சம்பவம். இந்த கேட்குறான் சம்பவம்னா அதாவது ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு பக்கம் வியப்பும் வேதனையும் உடைய ஒரு செய்தி. அது எப்படின்னா, ஏதாவது யோசிச்சு பார்க்க முடியுதா? உண்மையிலே இந்த கதையை படித்து முடிக்கிற வரைக்கும் என்னால் யோசிச்சு பார்க்க முடியல. இப்படி ஒரு சம்பவம். அதாவது சட்டமேதை யாருன்னு கேள்வி கேட்டிருக்கான். சட்டமேதை அம்பேத்கர்னு இவனுக்கு தெரியும். இவனுக்குள்ளே ஊட்டி வைக்கப்பட்டிருக்கிற இளம் பிராயத்து தெரியும், அதை பண்ண விட மாட்டேக்கு. அதுதான் அந்த ரொம்ப ஒரு கதை. இன்னொரு கதை வந்து அந்த கதையை பற்றி நான் கடைசி கதை அதை நான் பேசலை இப்போதைக்கு. நான் பேசாத நல்லா பேசலை. அது ஒரு முக்கியமான கதை தான். அதுக்கப்புறம் வந்து 2 அருவாமொழிங்கிற ஒரு கதை. இது ஒரு பொலிட்டிக்கல் கதை. இந்த அருவாமொழி கதையை வந்து சோதர்மன் இவங்கெல்லாம் இந்த கண்டென்ட்டை தொட்டிருக்கிறாங்க.
அருவாமொழி கதை, சோதரமன் இவங்கெல்லாம் பூமணியே நிறைய எழுதியிருக்கிறாரு அந்த கதையை பற்றி, அந்த அந்த கண்டென்ட்டை பற்றி. எப்படின்னா, அதாவது வந்து பிற்படுத்தப்பட்டவர் வந்து பட்டியல் வகுப்பினர் மீது நடத்தக்கூடிய பாலியல் வன்முறையை பற்றியான ஒரு கதை. அதை வந்து பூமணி எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து அவர் எப்படி வந்து அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அது ரொம்ப கொடூரமான கதை. நம்ம எப்படின்னா, இப்போ பொதுவாக தமிழ் லிட்ரேச்சரில் வந்து ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர் நம்ம நிறைய படிக்கிறோம், பேசுகிறோம். அதில் நடக்கிற கொடுமைகளை கண்டு நம்ம வந்து ரத்தம் கொதிக்கிறோம். ஆனால் பட்டியல் வகுப்பினர் மீது இவங்க பிற்படுத்தப்பட்டவர் நடத்தின வன்முறைகள் வந்து ஆவணமாகும்போது ரொம்ப குறைவான அளவுக்கு தான் ஆவணமாயிருக்கு. மறுக்க முடியாத ஒரு அந்த அதிர்ச்சியான சம்பவங்கள் வந்து அதில் வந்து ஒரு பதிவாயிருக்கு. இதை பற்றி ஒரு திறந்த மனதோட நம்ம வந்து விவாதிக்கணுங்கிறது தான் என்னோடய கருத்து. அதை கடந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கருத்து. எப்போவுமே சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியாக தான் பேச வேண்டியது இருக்கும். எப்படின்னா, இப்போ நான் தென்பகுதியை சேர்ந்தவன் தான். இப்போ தென்பகுதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுக்கவே சரி, சாதிகளுக்கு இடையிலான ஒரு புழுக்கம் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லலாம். அதை நிறைவு செய்யக்கூடிய இடம் வந்து ரொம்ப நம்மக்கிட்ட சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க, முன்பும் இருந்தாங்க. அந்த புழுக்கத்தை குறைப்பதற்கான பணிகளை வந்து ஒரு நடைமுறையில் பெரிய அளவில் இல்லைங்கிறது என்னோடய ஒரு கருத்து. இந்த கதையை ஒட்டி அதை பதிவு செய்ய முடிஞ்சது. இன்னொரு கதை மறந்துடுச்சு. அந்த கதையை படித்தவனா சொல்லிடுவேன், தலைப்பை பார்த்தோம்னா சொல்லிடுவேன். கொள்கைப்படி புத்தகத்தை பார்க்கக்கூடாது இல்லையா, இப்படி இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு கதையை பற்றி சுருக்கமாக சொல்லிட்டேன். புத்தகத்தை ஒரு 2 தொட்டம்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா, அப்புறம் கதிர்பாரதி அந்த நீர்வழிப்படுவம் பற்றி கூட நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாவல். அந்த நாவல் எப்படின்னா, இந்த சவர தொழில் செய்யக்கூடிய கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மக்களோட ஒரு வாழ்க்கை. கிராஃப்ட் வந்து ரொம்ப வேறு அருமையாக இருக்கும். அதுலேயும் நிறைய விஷயங்களை என்னால் ஷேர் பண்ண முடியும். நேரம் இல்லைன்னா 2 நாவலையும் சேர்த்து பேசியிருப்பேன். அது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒர்க்கு. இப்போ தேவி பாரதி வந்து அவர் உடல்நலம் இல்லாமல் இருக்கார், நம்ம கேள்விப்பட்டோம். அவர் நலமடையன்னு நம்ம இந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து அவர் ஒரு மாஸ்டர் ரைட்டருங்கிறத நான் சமீப காலத்தில் தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தையும் கூட நம்ம எல்லாம் அனைவரையும் படிக்கலாம். வாய்ப்பு இருந்தால் இந்த இடத்துல வந்து அந்த புத்தகத்தை பற்றி நம்ம மறுமுறை ஒரு விமர்சன கூட்டம் கூட நடத்தலாம்.